வீட்டு பூட்டாமல் வெளியே போக முடியுமா? திருட்டு பயமே இல்லாத ஒரு நாடு இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டா, அதுதான் டென்மார்க். இங்க மக்கள் தொகையை விட சைக்கிள்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அது மட்டும் இல்ல, உலகிலேயே ஊழல் இல்லாத நாடுன்னு பேரெடுத்த இந்த தேசத்துல அப்படி என்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு? வாங்க பார்க்கலாம். இதன் அமைவிடம் இதுவட ஐரோப்பாவில் உள்ள ஒரு ஸ்காண்டினேவியன் நாடு, ஜெர்மனிக்கு வடக்கே அமைந்துள்ளது. இதன் மக்கள் தொகையானது சுமார் 59 லட்சம், 5.9 மில்லியன் மக்கள் மட்டுமே இங்கு வாழ்கிறார்கள். இவர்களின் அதிகாரப்பூர்வ மொழி டேனிஷ். ஆனால் 80% பேருக்கு ஆங்கிலம் சரளமாக தெரியும். இவர்கள் யூரோவை பயன்படுத்துவதில்லை. இவர்களது கரன்சி டேனிஷ் குரோனே, DKK. இவர்களில் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவர்கள், லூத்தரன் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் பலர் மதத்தை ஒரு கலாச்சாரமாகவே பார்க்கிறார்கள். இது பாதுகாப்பான நாடா என்று பார்த்தால், டென்மார்க் உலகின் மிக பாதுகாப்பான முதல் 5 நாடுகளில் ஒன்று. இங்கு குற்றங்கள் நடப்பது மிக மிக அரிது. குழந்தைகளை வண்டியில் ஸ்டாலர் வைத்து கடைக்கு வெளியே விட்டுவிட்டு பெற்றோர்கள் உள்ளே நிம்மதியாக காஃபி குடிப்பார்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை அதிகம் வைத்திருப்பார்கள். இந்த நாட்டின் சிறப்பு மற்றும் வாழ்க்கை முறையை பார்த்தால், இதுதான் இவர்களின் தாரக மந்திரம். அதாவது, எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காண்பது. உதாரணமாக, மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் டீ குடிப்பது. இங்க பிரதம மந்திரியே சைக்கிள்ல தான் வேலைக்கு போவார். இவர்கள் சொகுசு கார்களை விட சைக்கிள் ஓட்டுவதைத்தான் கௌரவமாக நினைக்கிறார்கள். இது ஊழல் இல்லா நாடு. இங்கு அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு 100% நம்பிக்கை உண்டு. இங்குள்ள பெண்கள் பற்றிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அது என்னவென்றால், உலகிலேயே பெண்கள் மிகவும் சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் வாழும் நாடு இதுதான். இங்குள்ள 75% பெண்கள் வேலைக்குச் செல்கிறார்கள். இராணுவம் முதல் அரசியல் வரை பெண்களின் ஆதிக்கம் அதிகம். அது மட்டுமில்லாது, இவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் எதையும் நேரடியாக பேசும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் உச்சத்தினை ஒரு கலாச்சாரமாகவே பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இங்க தனிநபர் சுதந்திரம், பர்சனல் ஃப்ரீடம் என்பது இவர்களோட ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். முதலாவதாக, இவர்களின் வெளிப்படையான மனப்பான்மை. இவர்கள் பாலியல் கல்வி மற்றும் உறவுகள் குறித்து எந்த ஒளிவு மறைவும் வைத்திருக்க மாட்டார்கள். 1969லேயே இந்த படங்களுக்கான தடையை நீக்கிய உலகின் முதல் நாடு டென்மார்க் தான். இதை அவர்கள் ஒரு தவறான விஷயமாக பார்க்காமல், மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் தனிமனித விருப்பமாகவும் மட்டுமே பார்க்கிறார்கள். அடுத்து, சட்டமும் ஒழுங்கும். இங்கு சுதந்திரம் அதிகம் என்பதால் சட்டங்கள் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பரஸ்பர சம்மதம், கான்சென்ட் மற்றும் மற்றவர்களின் சுதந்திரத்தில் தலையிடாத பண்பு, இதுதான் இவர்களை உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான நாடா மாத்துது. அது மட்டுமில்லாம, இவர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயமில்லாம வாழ்றதுதான் டென்மார்க் மக்களோட உண்மையான ரகசியம். இந்த ஒரு சுதந்திரமான கலாச்சாரம்தான் அவர்களை உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர்களா வச்சிருக்கு. இவர்களது உணவு பற்றி பார்த்தால், ஸ்மோரேப்ரோட், இது இவர்களது புகழ்பெற்ற ஓபன் சாண்ட்விச். அது மட்டுமில்லாம, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற டேனிஷ் பேஸ்ட்ரி இனிப்புகள் இங்கிருந்துதான் வந்தன. கடல் உணவுகளில் மீன் இவர்களது டயட்டில் முக்கிய பங்கு வகிக்கும். இங்குள்ள மர்மங்கள் மற்றும் விசித்திரங்கள் பார்த்தால், இவர்களது தேசிய கொடி டான்னப்ரோக் வானத்திலிருந்து விழுந்ததாக ஒரு நம்பிக்கை இவர்களிடம் உண்டு. இதுதான் உலகின் பழமையான தேசிய கொடி. அடுத்து சொல்லப்போகும் மர்மம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அது என்ன என்றால், இங்குள்ள மர்மமான மணல் குன்றுகள். டென்மார்க்கில் ஒரு கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், மணலால் மெல்ல மெல்ல மூழ்கடிக்கப்பட்டு வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடியவில்லை. எல்லவா இருந்தாலும் அதான் உண்மை. இந்த கலங்கரை விளக்கம் 1900ஆம் ஆண்டு டிசம்பர் 27இல் முதலில் பயன்பாட்டுக்கு வந்தது. இது கடலோரத்தில் ஒரு உயரமான இடத்தில் கட்டப்பட்டது. அப்போது இது கடலில் இருந்து சுமார் 200 மீட்டர் தள்ளிதான் இருந்தது.
சுமார் 1910களில் இருந்தே இந்த இடத்தை சுற்றியிருந்த மணல் குன்றுகள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின. டென்மார்க்கின் வட கடற்கரையில் வீசிய பலத்த காற்றினால் மணல் அப்படியே மேடாக குவிந்து கலங்கரை விளக்கத்தை நோக்கி நகர்ந்தது. 1968ஆம் ஆண்டு வாக்கில் மணல் குன்றுகள் எவ்வளவு உயரமாக வளர்ந்தனென்றால் கலங்கரை விளக்கத்திலிருந்து வரும் வெளிச்சத்தை அது மறைக்கத் தொடங்கியது. இதனால் கப்பல்களுக்கு வெளிச்சம் தெரியாமல் போனதால் 1968இல் இது அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. காலப்போக்கில் அந்த மணல் குன்றுகள் கலங்கரை விளக்கத்தின் உயரத்தை சுமார் 23 மீட்டர் விட உயரமாக வளர்ந்து அந்த முழு கட்டிடத்தையே உள்ளே இழுத்துக் கொண்டது. ஒரு கட்டத்தில் அங்கிருந்த தேவாலயம் மற்றும் சுற்றுப்புற கட்டிடங்கள் மணலால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு மூழ்கிவிட்டன. 2019ஆம் ஆண்டு கணக்கின்படி கடல் அரிப்பால் இந்த கலங்கரை விளக்கம் விரைவில் கடலுக்குள் விழுந்துவிடும் என்று கணிக்கப்பட்டது. ஆனா சமீபத்துல இதை காப்பாத்த என்ன பண்ணாங்க தெரியுமா? 2019ல இந்த முழு கலங்கரை விளக்கத்தையும் சக்கரங்கள் வச்சு அப்படியே நகர்த்தி பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஒரு பழைய கட்டிடத்தை அப்படியே நகர்த்தின அந்த டென்மார்க் இன்ஜினியரிங் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க இந்த ஸ்கிப் பண்ணாம காணொலியை கடைசி வரை பாருங்க. இடையில் அந்த ரகசியம் காத்திருக்கு. இங்கு நீங்கள் சென்றால் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் கோபன்ஹேகன் என்ற அந்த அழகான வர்ணப் படங்கள் கொண்ட வீடுகள் இருக்கும் பகுதி. தி லிட்டில் மர்மெட் ஸ்டாச்சு எனும் கடலுக்கு நடுவே இருக்கும் புகழ்பெற்ற கடற்கன்னி சிலை. டிவோலி கார்டன்ஸ் என்கின்ற உலகின் 2வது பழமையான தீம் பார்க் லேகோலேண்ட். ஆமாம், நீங்கள் விளையாடும் லெகோ பொம்மைகள் பிறந்த ஊர் இதுதான். இலங்கையில் இருப்போர் இங்கு எவ்வாறு செல்லலாம்? இலங்கையிலிருந்து டென்மார்க் செல்வது என்பது ஒரு அழகான கனவு. ஆனால் அதற்கு சரியான திட்டமிடல் அவசியம். ஒரு இலங்கையராக நீங்கள் அங்கு செல்ல வேண்டிய வழிமுறைகள் இதோ. விசா நடைமுறை, விசா ப்ராசஸ். டென்மார்க் ஷெங்கன் நாடுகளின் பட்டியலில் இருப்பதால் நீங்கள் ஷெங்கன் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். சுற்றுலா பயணம் டூரிஸ்ட் விசா ஆக இருந்தால் நீங்கள் 90 நாட்கள் வரை அங்கு தங்கி வரலாம். இதுக்கு எங்கு விண்ணப்பிக்கலாம்? இதுக்கு இலங்கையில் நேரடியாக டென்மார்க் தூதரகம் இல்லை. எனவே நீங்கள் கொழும்பில் உள்ள VFS குளோபல் மையம் மூலமாகவோ அல்லது டென்மார்க் விசாக்களை கையாளும் நோர்வே தூதரகம் நோர்வே எம்சி மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். இதுக்கு என்னையெல்லாம் ஆவணம் தேவை? இதுக்கு தேவையான ஆவணங்களாவன டாக்குமெண்ட்ஸ் நீடட். குறைந்தது 6 மாத கால அவகாசம் உள்ள பாஸ்போர்ட், போதுமான நிதி ஆதாரம் பேங்க் பேலன்ஸ் தேவை. ஏன் என்றால் நீங்கள் தங்கும் நாட்களுக்கு செலவு செய்ய பணம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், சென்று வர உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள். இது மட்டும் போதுமானதா என்றால் இல்லை. ஹோட்டல் புக்கிங் அல்லது நீங்கள் தங்கும் இடத்திற்கான முகவரி, ஏனெனில் நீங்கள் எங்கு தங்கப் போறீங்கள் என்ற ஒரு விபரம் தேவை. அடுத்து டிராவல் இன்சூரன்ஸ், பயண காப்பீடு. இது மிகவும் கட்டாயம். இதுக்கான பயண வழியானது டிராவல் ரூட் இலங்கையிலிருந்து டென்மார்க்கிற்கு நேரடி விமானங்கள் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை. இதுக்காக நீங்கள் பெரும்பாலும் பின்வரும் நகரங்கள் வழியாக செல்ல வேண்டியிருக்கும். அவையாவன காட்டார் ஏர்வேஸ், கொழும்பு தோஹா கோப்பன்ஹேகன், எமிரேட்ஸ் கொழும்பு துபாய் கோப்பன்ஹேகன், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லண்டன் அல்லது பாரிஸ் வழியாகச் சென்று அங்கிருந்து கனெக்டிங் பிளைட் எடுக்கலாம். இந்த பயணத்திற்கான பட்ஜெட் மணி LKR விசா கட்டணமாக சுமார் 25,000 முதல் 30,000 வரை LKR வரை வரலாம், மாற்றங்களுக்கு உட்பட்டது. டிக்கெட் செலவு சீசனை பொறுத்து ஒரு நபருக்கு 2.5 லட்சம் முதல் 4 லட்சம் LKR வரை ஆகலாம். உங்கள் இதர வாழ்க்கை செலவு டென்மார்க் ஐரோப்பாவிலேயே சற்று விலை அதிகமான நாடு. எனவே ஒரு நாளைக்கு சராசரியாக 15,000 முதல் 20,000 LKR வரை தங்குமிடம் தவிர்த்து கையில் வைத்திருப்பது நல்லது. இதுதான் நான் அங்கு இன்ஜினியர் செய்த விடயம்.
கடல் அரிப்பால் அந்த கலங்கரை விளக்கம் விழுந்துவிடும் என்று தெரிந்ததும் டென்மார்க் என்ஜினியர்கள் 2019 ஒரு பெரிய மேஜிக் பண்ணாங்க. 120 வருஷம் பழமையான 1000 டன் எடை கொண்ட அந்த முழு கட்டிடத்தையும் தண்டவாளங்கள் மற்றும் சக்கரங்கள் உதவியோடு சுமார் 70 மீட்டர் தூரம் தள்ளி பாதுகாப்பான இடத்துக்கு அப்படியே நகர்த்தினாங்க. இது உலகையே வியக்க வைத்த ஒரு இன்ஜினியரிங் சாதனை. பாத்தீங்களா நண்பர்களே, பணம் மட்டும் மகிழ்ச்சியை தராது. பாதுகாப்பும் பரஸ்பர நம்பிக்கையும் தான் ஒரு நாட்டை மகிழ்ச்சியாக்கும்னு டென்மார்க் உலகுக்கே நிரூபிச்சிருக்கு. இதேபோல் நாமும் இருந்தால் நம் நாடும் முன்னுக்கு வரும். இந்த நாட்டுக்கு ஒரு முறை சுற்றுலா போக உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நாட்டோட மர்மங்களை பத்தி பார்ப்போம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ.